வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. இன்னைக்கு டே 1 நம்ம வந்து 100 டேஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்க்காக சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதில இன்னைக்கு டே 1ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டே ஈவினிங் போல சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி நாளே ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு டியூஸ்டே சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இந்த 100 டேஸில என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போகணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடணும். என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ எல்லாமே வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடணும். அது ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் பிளானே. அண்ட் அதுக்கப்புறம் சீக்கிரமாக தூங்குறது, 4 லிட்டர்ஸ் தண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணுன்றத பெரிய டாஸ்க்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் வீடை வந்து ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கிறது, நமக்காக சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பேஜ் ஆச்சு புக்கு படிக்கிறது அப்படின்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் பண்ணது தான். பட் இருந்தாலும் அதை ப்ராப்பராக டெய்லியும் கொண்டு வரணுன்றது தான் மெயினான பிளானே. ஸோ ஃபஸ்ட்டு நாள் நைட்டே வந்து நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு பருப்பும் அதுக்கப்புறம் மக்காச்சோளம். சோளத்தில் இன்னொரு வெரைட்டி இருக்கும்ல, அது வந்து ரெண்டுமே ஊற வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பக்கம் நைட்டே வந்து பாதாம், அதுக்கப்புறம் காலையில் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம் அண்ட் ஃபிக் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் பச்சை பருப்பு ஊற வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ண போகிறோன்றதை முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அன்றைக்கி டே வந்து நம்ம என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது சிம்பிளாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, இது என்ன சமைக்கிறதுன்னு நம்ம கேட்கும்போது இதெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை யோசிக்கும் போது தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு. எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோக் பண்ணி வச்சுடுங்க. அது ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு மேக் பண்ணுறதுக்காக பச்சை பயிர் ஊற வைக்கிறேன். காலையில் எடுத்து அதை ஈர துணியில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அந்த ஃபுல் டே இது வந்து இந்த ரொட்டீன்லேயே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிட வேண்டியதான். ஸோ தூங்குற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 9:30க்கெலாம் வந்து படுத்துடணும். 9 o'clockலாம் போகணும் அப்படின்னா 9:30க்கெலாம் படுத்துடணும். அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நைட்டு எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சிடணும். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுக்க போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து சரி காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுடுவேன். இப்போல்லாம் வந்து இல்லை, நைட்டே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துற வேண்டியதான். அண்ட் கிச்சன் க்ளீனாக இருந்தாலே காலையில் எழுந்து வர்றதுக்கு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். இல்லைனா காலையில் எழுந்து வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ நானும் தன்யாவும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க வந்தாச்சு. அவங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. நான் வந்து ஃபோனை வந்து வச்சிடணும் அப்படின்றது தான் பிளான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை வச்சுட்டு படுத்துடணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டேக்கான பிளானே. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 4 o'clock அலாரம் வச்சு எழுந்துட்டு ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வார்மாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே ஹெவியாக எதுக்கும் போகாமல் பாடி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்களோ அதை ஒரு 10 கவுண்ட்டாக 3 செட்டாக அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே தான். எடுத்த ஒரே நாள்லே எல்லா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு மறுநாள் எழுந்திருக்க முடியாமல் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ காலையில் 4 o'clock எந்த சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். அண்ட் நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 200 ஜம்பிங் ஜாக், 100 ஸ்கிப்பிங், அதுக்கப்புறம் பாடியை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிறதுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு ஒரு செகண்ட் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எக்ஸசைஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வந்து பகலில் பண்ண முடியாது. மாடியாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நமக்கு ஓப்பன் பிளேஸாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 2வது உள்ளார தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கேயும் எனக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை. ஒரு நாள் பண்ணும்போது ஒரு நாள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும்போது அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இதுவே காலையில் நான் 4 மணிக்கு எழுந்து பண்ணும்போது யாருமே வெளியே இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக என்னால் கம்ஃபர்டபுளாக எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு அரை மணி நேரம் பண்ணேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே காலைல வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போகிறப்ப இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் எனர்ஜி லெவல் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது. வாக்கிங் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்துட்டு நான் திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து பேக் டு எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது செம்மையாக டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் அதை பண்ணாமலே விட்டுட்டேன். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு காலையில் சன்ரைஸ் பார்க்க வரும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு. நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். காலையில் பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது. என்னோடய எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வீடும் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. அதனால எனக்கு பொறுமையாக நான் வந்து என்னோடய வாக்கிங்லாம் முடிச்சுட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் பீச்சில் ஆல்ரெடி வந்து சண்டே ஒரு நாள் குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து அவள் தண்ணியிலே விழுந்துட்டா. என் கூட ஒரு பொண்ணு வருவா. ஸோ அவளும் நானும் தான் வாக்கிங் போவோம். அப்படி 2 பேரும் சேர்ந்து போகிறப்ப கண்டிப்பாக பீச் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். காலையில் சன்ரைஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியவே இல்லை. காலையில் எழுந்து சன்ரைஸ் பார்த்தா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அவ்வளோ கம்மியாகுமா, அதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதே. ஏன்னா நம்ம நிறையா ஒரு சோகத்துக்குள்ளாரே இருப்போம், நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்போம். ஒரே ரூம்குள்ளே திரும்ப திரும்ப அந்த யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் வந்து செம்ம ஹாப்பியாக மாற ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துறது, உங்களுக்காக சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் செம்ம ஹாப்பியாக மாறிடும். அப்படி இல்லை கரெக்டாக எனக்கு எடிட் பண்ணும்போது இதுவும் வருது. சூப்பராக இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 6:40 டைமு. ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் காலையில் நடந்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் ஃபர்ஸ்ட்டு தண்ணி வந்து செடி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோலம் போடுவேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு வேலை. வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணணும். 4 லிட்டர் வாட்டரை ப்ளைனாக குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது, நம்மளால் குடிக்கவும் முடியாது. அதனால் அதில் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி லெமன் கிராஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே வாங்கினீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி சண்டே மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா அந்த எம்ஜி ரோட்டில் ஒரு தாத்தா விற்றுட்ருப்பார், நீங்கள் வேணால் போனீங்கன்னா பாருங்கள். நான் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அந்த 4 லிட்டர் வாட்டர் கேனில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட வேண்டியதான்.
காலையிலே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியோடு அந்த வாசலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் யாருக்காச்சும் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா செடி வளங்க. பிகாஸ் அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குமான்னு என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்ததுக்கப்புறம் லைஃபே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சீரியஸாகவே அது செம்ம ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடி வாங்கிட்டு வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். திரும்பவும் அந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு திரும்பவும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த 4 லிட்டர்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு போதும். இது இல்லாமல் நான் வந்து ஜூஸாக எடுத்துக்கிறது, தனியாக தண்ணி எடுத்துப்பேன். ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் தண்ணி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து என் பக்கத்தில் வச்சுட்டே இருப்பேன். எங்கே உட்காந்தாலும் தண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி குடிக்கணும், அடுத்தது இது பண்ணணும் அப்படின்றது தோணிகிட்டே இருக்கும். ஸ்கின் கேருக்காக இன்றைக்கி கொஞ்சமாக ஆலோவேரா மட்டும் ஃபேஸில் ஃபஸ்ட்டு தடவிக்கிட்டேன். ஸோ இது தடவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இது வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸாக கொண்டு வரதுக்காக அது ஒன்று எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அண்ட் நம்ம நைட்டு சோக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று ரெடி பண்ணணும். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ஒரு பக்கம் ஈர துணியில் கட்டி வைக்கணும். இதுதான் காலையில் ரொட்டீனாக பார்த்துட்டு இருந்தது. ஸோ நல்லா ஊறி இருந்தது. அதை எடுத்து குக்கரில் போட்டுட்டு நம்ம ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த சோளம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் கொல்லும் சோளமும் சேர்த்து நான் வந்து ஒரு 5 விசில் கொடுத்துருந்தேன். கடைசியாக ஒரு தாளிப்போடு இதை சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுனா நம்ம ரொம்ப நேரம் அதை சூ பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து நம்ம நிறையா சாப்பிட்டோன்ற ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலே வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடுச்சுன்றதை நம்ம மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். நம்ம ரொம்ப சாஃப்டாக இப்போ இட்லி தோசைலாம் சாப்பிட்றோன்னா கொஞ்சம் மென்னுட்டு அப்புறம் உள்ளார அனுப்பிடுவோம். அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் நேரத்துலேயே பசி எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் காலையில் நல்லா வேக வச்சு நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு பருப்பு மட்டும் சேர்த்து செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை பயிரை வந்து எடுத்து அதை ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். கடையில் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பாக்ஸே 40 rupees வரைக்கும் இருக்குது. நீங்கள் வீட்டில் மேக் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே நிறைய குவான்டிட்டி உங்களால் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக வந்து கரெக்டாகிடுச்சு. ஊற வச்ச பயிரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் துணியில் கட்டணும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும். சப்போஸ் ஸ்ப்ரவுட் மேக் ஆகலை அப்படின்னா பயிர் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆகாது. லைட்டாக இந்த மாதிரி க்ரீனாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ப்ரவுட்ஸ் ஆகும். ஏன்னா அது ரோஸ்டடாக இருக்குமா இல்லை நல்லா வந்து காய வச்சுருவாங்களான்னு தெரியவே இல்லை. இது மாதிரி நல்லா க்ரீனாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ப்ரவுட்ஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு துணியில் ஈர துணியில் அப்படியே கட்டி ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சும்மா லைட்டாக காற்று போனால் போதும். ரொம்பலாம் நீங்கள் திறந்துலாம் வைக்கணும்னு இல்லை, ரொம்ப டைட்டாகவும் மூடி வைக்க தேவையில்லை. ஸோ இதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் கண்டிப்பாக ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிடும். அது நான் கடைசியாக வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றுறதுல 2ஆவதாக ப்ளேஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தி தான். இந்த கேண்டில் வந்து அந்த அளவுக்கு உங்களோட மைண்டே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் புக்கு படிக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில் ஏற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த புக்கெல்லாம் அமேசானில் தான் வாங்கினேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல். படிக்கிறப்போ ஒழுங்காக படிக்காமல் இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒருத்தவரோட லைஃப் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அவங்களோட லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பட்ட அனுபவத்தெல்லாம் சேர்த்து ஒரு புக்கில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்துறது, புக்கு படிக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல லைஃப்பில் வந்து அச்சீவ் ஆனவங்க, சக்ஸஸ் ஆனவங்கலாம் பண்ண விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் இதை பண்ணுறவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சக்ஸஸ் ஆன எல்லாருமே
புக்கு படித்தாங்க, சீக்கிரமாக எழுந்தாங்க, அவங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்னன்றதை யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். நானுமே பெருசாக இதெல்லாம் கேட்கும்போது இது என்ன ரொம்ப வந்து கிரிஞ்சாக இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன். ஆனால் வந்து உண்மை தான். ஸோ அது படிக்கும்போது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக உங்களோட ஃபோக்கஸ் உங்கள் லைஃப்பை பற்றின மட்டுமே இருக்கும். ஏன்னா இந்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்போம். ஆனால் புக்கு படிக்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒன்று லைஃப்பில் ஒரு செகண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். குக்கரில் வேக வச்ச பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதான். நான் மோஸ்ட் ஆஃப் வந்து காலையில் தண்ணி மட்டுமே எடுத்துப்பேன். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுப்பேன். அந்த டைமிங்கில் தான் ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோன்றப்ப நான் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் தண்ணி தான் எடுத்துப்பேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொள்ளு பருப்புலாம் ப்ளைனாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நீங்கள் அதான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் வேண்டாம் அப்படின்றதுனால நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த தாளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூவும் துருவி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த வெங்காயம் தாளிப்புலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்ததாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் தாளித்தேன், அடுப்பை சுற்றி அந்த எண்ணெய் தெரிச்சிடுச்சு. இப்போ நான் இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உடனே நான் இந்த அடுப்பை வந்து தொடச்சிடுவேன். பிகாஸ் இப்போ நான் தொடச்சிட்டேன் அப்படின்னா அது உடனே போயிடும். இல்லை நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து தொடச்சேன் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அது துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, உடனே க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் உடனே வாஷ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கிச்சன் செம்ம க்ளீனாகவும் இருக்கும். உங்களுக்கும் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எனி டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆகிடலாம். அண்ட் காலையில் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக நைட் ஊற வச்சு அந்த ட்ரை கிரேப்ஸ் ஃபிக் எடுத்திருக்கேன், 10 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாதாம் கொஞ்சமாகவும், அண்ட் கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காவும் போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீலாக நான் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட்டு மீல் 11:30க்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லைட்டாக பசின்ற ஒரு தாட் வரும்ல, அப்போல்லாம் தண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ தண்ணி எடுத்துக்கிட்டு அது மீறியும் பசிச்சுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சாப்பிட்லாம். ஸோ இந்த டேங்கை வந்து இந்த கேனை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடணும். அதுதான் நம்மளோட மோட்டிவே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக க்ரீன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஜூஸ் வந்து நீங்கள் காலையில் கூட எடுத்துக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதான். உங்ககிட்ட குக்கும்பர் இருந்தால் கூட குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புதினா கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ தண்ணியை ப்ளைனாக குடிக்காமல் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் ரெண்டுமே வந்து உங்களோட ஸ்கின்னை சூப்பராக மாற்றும்.
கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்நாக்ஸுக்கு நான் எடுத்துக்கிட்டு இதை முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு 2 மணிக்காக என்னோடய லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, நேற்று வந்து சப்பாத்தி வீட்டில் செஞ்சுருந்தேன், எனக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக சப்பாத்தி மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அம்மா வந்து கொஞ்சமாக ரைத்தாவும் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம், அதில் இருக்க சிக்கன் பீஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்பாத்தி அண்ட் சிக்கன் பீஸ் வச்சு மதியம் லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதான் மதியம் எனக்கான லஞ்ச். டைம் ஒரு 4 o'clock கண்டிப்பாக வந்து பசிக்கும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் பிளாக் காஃபி எடுத்துப்பேன். எவ்ரிடே ஒரு கப் எடுத்துப்பேன், வித்தவுட் சுகர் தான். ஸ்டார்டிங்கில் குடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக போக ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. அது கூட சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு டின்னரை வந்து ஓவர் ஈட் பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி அப்பப்போ பசிக்கிறப்ப சின்னதாக ஒரு ஃபுட்டை நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. அதுக்காக நிறைய எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு காஃபியோட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அண்ட் காலையில் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு இதை எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெகுலராக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இல்லாமல் பார்த்துக்கிறது இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் மேக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து இதில் சாலட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பிளாக் காஃபிக்கு காஃபி பவுடர் நான் சிக்கரி இல்லாமல் காஃபி பீன்ஸை மட்டும் கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து அது உள்ள ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காஃபி வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கலாம். பாப்பா தூங்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் நான் காஃபியும் கொஞ்சமாக கிரேப்ஸும் எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேப்ஸுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது, நான் பின்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சும்மா அப்படியே மைல்டாக அந்த காற்றோடு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பாப்பா கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த கிரேப்ஸ் கேட்டு தான் சண்டை போட்டு அழுதுட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டா. அண்ட் கோவம் வேறு வந்துடுச்சு, அடிச்சிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் நான் நாளைக்கு கொஞ்சம் வைக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அதை கேட்கவே இல்லை. ரொம்ப அடம் பிடிச்சி அழுதா. நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்து பசிக்குதுன்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் உனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருந்தேன். அண்ட் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து லைட்டாக வந்து அரிசி மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுனால போட்டுட்டு அதை அப்படியே ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு அது ரெடி ஆகிடும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் வந்து வீட்டிலேயே என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாமே குக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானும் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். பிகாஸ் நம்ம நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸால் தான் நம்மளோட ஃபுட் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது, நம்மளோட ஹெல்த்துமே சேஞ்ச் ஆகுது. அண்ட் புதுசாக நிறையா டிசீஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு எதை எடுத்தாலும் இதை சாப்பிடக்கூடாது, இதில் இது இருக்குது, இதில் கலர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் வீட்டிலே குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இந்த 100 days அதை தான் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்ச விஷயம். பாரு சரி சமாதானம், சாரி சொல்லு, சாரி சமாதானம். பழம் விடு. பழம் அப்படியா? சரி திருப்பி காட்டு. பழம். சரி அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு மோஸ்ட் ஆஃப் பசிக்கலை, ஆனால் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 6:30 இருக்கும். அப்போ வந்து 2 முட்டையும் ஒரு ஆப்பிளும் அதுக்கப்புறம் 4 டேட்ஸும் எடுத்துக்கிட்டேன். இது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:45 ஆகிடுச்சு. வீட்டுக்கு அத்தைலாம் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே டைம் போனது தெரியல, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டேன்.
அதுக்கப்புறமா இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ரொட்டீன். இதில் வந்து எந்த விஷயம்லாம் ஓகே, எதெல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 74 kg இருந்தேன். நான் வந்து வெயிட் வந்து லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட புது லைஃப் ஸ்டைலுக்கான ரொட்டீன் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு டே 2ஓட ரொட்டீன் நிறையா புது புது ரெசிபீஸோடு உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் சின்னதாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நொடி நமக்கானது. ஸோ அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.